வாங்குற சேலரி எவ்வளவு நாள்ல காலி ஆயிடும்? நாங்க வந்து மிடில் கிளாஸா இருக்கிறதால வாங்குற சேலரி வாங்கின அடுத்த நிமிஷமே காலி ஆயிடுது. ஒருத்தர் டொயின் 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 எடுக்கிற போன்ல தான் மெசேஜ் இஎம்ஐ இஎம்ஐ இஎம்ஐ. நமக்கு அந்த அளவுக்கு கமிட்மெண்ட்ஸ், கடன், எல்லா பிரச்சனையும் இருக்கு. நமக்கு எவ்வளவுதான் சேலரி வாங்கினாலும் பத்தாது. 80,000 90,000 எவ்வளவு வாங்கினாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. சோ அதனால வாங்குற சேலரி எதுக்குமே பத்தாது. அவன் ஒரு கார்டை வச்சுக்கின்னு இந்த கார்டு அந்த கார்டு இதுல தேய் அதுல தேய் இதுல மாத்தி அதுல மாத்தி இதுல மாத்தி அதுல மாத்தி மாத்தினே இருக்கதா. சேலரி மாற்றமே இல்ல, கார்டு தான் மாற்றம். ஜன்னல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, ஜஸ்ட் என்னோட வீட்டோட போட்டோஸ் காமிக்கிறேன். இதெல்லாம் அந்த வீடு கட்டிட்டு இருக்கும்போது எடுத்த போட்டோஸ், அப்புறம் இப்ப எடுத்த போட்டோஸ் ஒன்று ரெண்டு காமிக்கிறேன். இங்க பாருங்க, இது பெட்ரூம், இது மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம், இன்டீரியர்லாம் பண்ணியிருந்தேன். இது வந்து இன்னொரு பெட்ரூம், 2 பெட்ரூம், அப்புறமேட்டு ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி சின்னதா வேலை செய்யறதுக்கு. இது வந்து இப்ப மீட்டிங் எடுத்துட்டு இருக்கல இந்த ரூம் தான். அது இந்த ரூம் வந்து இது வந்து ஃபுல்லா நானே வந்து டிசைன் பண்ணேன். நானே வந்து ஏன்னா கார்பெண்டர் வச்சு நான் எனக்கு இப்படிதான் வேணும், எனக்கு இந்த ரூம் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நானே வந்து ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து இப்படி அவரே வந்து டிசைன் பண்ணி இந்த ரூம் வந்து நானே ஃபுல்லா எனக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணேன். இங்க பாருங்க, இது வந்து ஹால், இது வந்து வீட்டோட மெயின் ஹால். இது வந்து அந்த டைம்ல வீடு கட்டின புதுசுல பாருங்க 1 இயர் ஆச்சு. வீடு கட்டி முடிச்சு அந்த 2021 அந்த மாதிரி டைம்ல எடுத்த போட்டோ. 2020 ஜூன் ஜூலைல ஆரம்பிச்சேங்க. 2021 ஜூன் மந்த் அந்த மாதிரி டைம்ல நான் வீடு கம்ப்ளீட்டா முடிஞ்சு வீட்டுக்கு அந்த டைம்ல வந்தாச்சு. அதாவது கோயம்புத்தூர்லங்க ஒய்ஃப் இருந்த வீட்டுல, கோயம்புத்தூர்ல குழந்தை வளர்ந்த வீட்டுல ஒரு சீலிங் ஃபேன் கூட கிடையாது. சிமெண்ட் சீட் வீடு தான், டேபிள் ஃபேன் தான். ஓகேங்களா? அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல நான் அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து இப்ப என்னோட வீட்டுல 7 ஃபேன் இருக்கு. ஏன்னா இவ்வளவு ஃபேனா வந்து பாக்குறவங்க அந்த அளவுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். இது வந்து நான் இப்ப இருக்கக்கூடிய ரூம், இப்ப ரீசெண்டா எடுத்த போட்டோ. இப்ப என்னோட ஒர்க்கிங் ரூம் இதுதான். சைட்ல அந்த செல்ஃபு, வெஸ்டேஜோட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன். இதான் என்னோட ரூம். நான் மீட்டிங்ஸ் எல்லாம் இங்க இந்த ரூம்ல இருந்து தான் எடுப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா எடுத்த போட்டோ. இது வந்து வீட்டோட இது காமன் கேட் எல்லாம் போட்டு முன்னாடி வந்து டைல்ஸ் எல்லாம் ஒட்டி ஒரு 3 கார், வீட்டுக்கு முன்னாடி 3 கார் நிறுத்துற அளவுக்கு. இங்க பாருங்க, இந்த முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியே 12 அடி கேப் இருக்கு. 12 அடி இது இருக்கு. இதுக்குள்ளேயே 2 கார் உள்ள தள்ளி நிறுத்தலாம். அந்த பக்கம் ஒரு கார் நிறுத்தலாம். என்னோட கார் நிக்குது. அதாவது வெஸ்டேஜுக்கு முன்னாடிங்க ஒரு டூ வீலர் வெஸ்டேஜுக்கு முன்னாடி, வெஸ்டேஜ்ல சேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 வீலர் வச்சிருந்தேன். அந்த 2 வீலர் வந்து வாங்கும்போது ரொம்ப ரொம்ப பார்த்து அப்படியே தொடச்சு வச்சிருப்பேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில 2 வீலர் வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனா வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி இப்ப கார் வாங்கியிருக்கேன். அந்த காரை தட்டுறேன். ஒரு மார்க்கெட் போகணும்னா கூட, ஒரு காய்கறி வாங்கினா கூட இதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அடுத்த கார் நான் வாங்கிடுவேன், எனக்கு தெரியும். அந்த பைக்குங்க, நான் அந்த வெஸ்டேஜுக்கு முன்னாடி வாங்கின பைக்கை நான் தொடவே இல்லை. கார் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பைக் எடுக்கவே இல்லாம அந்த பைக்கே ஸ்டார்ட் ஆகல. அந்த பேட்டரி எல்லாம் போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பைக்கை வந்து செகண்ட்ஸ்ல நான் கொடுத்துட்டு காரே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. ஓகேவா? ஒரு சில மாதங்கள் காரே தான், எங்க போனாலும் காரே தான் எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் கார் போய் பார்க்கிங் இருக்காது. ஏதாவது 1-2 இடத்துக்கு பைக் தேவைப்படுதுங்கிறதுனால ஒரு பைக்கு, ஸ்கூட்டி, சரி ஸ்கூட்டியா இருந்தா ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஒய்ஃபும் ஓட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி போன உடனே ரெடி காசு கொடுத்து 1,10,000 சம்திங் ஸ்கூட்டி டக்குன்னு வந்து எடுத்துட்டு வந்தேன். ஸ்கூட்டி அதுவும் இப்போ ஓட்டுறதில்ல, நான் ஓட்டுறதில்ல, அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து லைஃப் பாருங்க, எப்படி ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தன் இப்போ வந்து இவ்வளவு பெரிய ஒரு வீடு கட்டி நம்ம நினைச்சது, நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த அடையணும்னு நான் நினைச்சேன், மனசுக்குள்ள இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா என்னோட கனவை வந்து நான் நிறைவேற்றிக்கிட்டேன். இது என்னோட ஒய்ஃபு, என்னோட 2 குழந்தைங்க. ஒரு பொண்ணோட பேர் வந்து சாய் சாஸ்திரி, இப்போ 2வது பொண்ணோட பேர் வந்து ஸ்ரீ வஸ்மிகா யாஸ்வி. இது வந்து என்னோட ஹால். இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக இந்த ஹால் வந்து செட் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஹாலில் வந்து டிவிலாம் கூட இல்லை, ஏன்னா வந்து டைம் இல்லை. ஓகேவா? இப்போ இது வந்து வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக தான் இந்த டிவி, இந்த ஹால், சோஃபா எல்லாமே இப்போ ரீசெண்டாக வாங்கி இந்த ஹால் வந்து செட் பண்ணி இது பண்ணி எல்லாமே ரெடி காசு. ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை. என்ன பிடிச்சிருக்கோ, என்ன ஹை பிராண்டோ, என்ன சூப்பர் டூப்பர் குவாலிட்டியோ, மணியே பார்க்கல. எது குவாலிட்டி, எது சூப்பராக ப்ரீமியமாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து வாங்கணும். இது வந்து என்னோட பொண்ணு வெஸ்டேஜ் சிம்பிள் தான் காமிக்க ட்ரை பண்றா. ஓகே, இது வந்து என்னோட கார் பாருங்க. வீட்டுக்கு முன்னாடி இப்ப கார் நிக்குதுங்க. நான் அந்த வேலையவே நான் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஐயோ வெஸ்டேஜ் எப்படா நம்ம வந்து ஃபுல் டைமா பண்றது, கொஞ்ச நாள் வேலையே பண்ணலாம் அப்படின்னு நான் அந்த நேரத்தில் நினைச்சிருந்தேன்னா கூட இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. கட்டுங்க, கான்ஃபிடென்ட்டா எடுத்து பண்ண. அதாவது வாழ்க்கையிலங்க நம்ம ரிஸ்கே எடுக்காம இருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம எடுக்கிற பெரிய ரிஸ்க்னு சொல்றாங்க. நான் வேலையை விட்டுட்டு வெஸ்டேஜ் எடுத்தேன் பாத்தீங்களா, அது ஒரு பெரிய ரிஸ்க் தாங்க, பெரிய ரிஸ்க் தான். ஆனா அது வந்து அந்த ரிஸ்க் நான் எடுக்கலைன்னா, அந்த ரிஸ்க் எடுக்காதது தான் வாழ்க்கையிலேயே பெரிய ரிஸ்கா இருந்திருக்கும் என் வாழ்க்கை. ஓகேங்களா? அதனால வந்து வெஸ்டேஜை வந்து ரொம்ப சின்சியரா எடுத்து பண்ணுங்க.
இங்க பாருங்க, இது வந்து என்னோட கார் நம்பர் பிளேட் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு தோட்டம், ஒரு ப்ராப்பர்ட்டி வேற வாங்கியிருக்கேன். ரீசெண்டா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர்ல 1.5 கோடி ரூபாய்க்கு மேல ஆச்சு. 1.5 கோடி ரூபாய் ஒருத்துள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நான் வந்து இப்ப என்னோட பேர்ல நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். என்ன வெஸ்டேஜ்ல வாங்குற இன்கம் எல்லாத்துக்குமே இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கேன். அதாவது வெஸ்டேஜுக்கு முன்னாடி மந்த்லி வந்து நான் இது கட்டிட்டு இருந்தேன், லோன் கட்டிட்டு இருந்தேன், இஎம்ஐ கட்டிட்டு இருந்த ஒரு ஆளு வெஸ்டேஜ் மூலியமா என் லைஃப் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. ஜிஎஸ்டி கட்டுற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளா வந்திருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, ஃபாரின் டூர் போயிட்டு வந்திருக்கேன். வெஸ்டேஜுக்கு முன்னாடி லோக்கல்ல அங்க எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு டைம் கேரளா அதிக